விஜய் அவர்கள் மீது திடீர் அக்கறை கொண்ட ஒரு சிலர். எந்த அந்த அக்கறை? என்ன எப்படிலாம் பேசுறாங்க? அப்படி என்ன அவங்க அக்கறைப்பட்டுட்டாங்க? இந்த பார்த்திபன் அவர்களும், அமீர் அவர்களும், சமுத்திரகனி மற்றும் ஒரு சில யூடியூபர்கள், நான் நடுநிலைவாதி சொல்லக்கூடிய ஒரு சிலர்கள். ஸோ இவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் மீது அவ்வளோ அக்கறை இருக்கு. அவர் அப்படி இப்படின்னு ஒரு மிகப்பெரிய வெங்காயத்த உரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வாங்க அந்த ஈர வெங்காயத்த உரிச்சு பார்த்துரலாம். அந்த அக்கறை என்ன மாரி அக்கறை அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. சமீப காலமாக விஜய் அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல். நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி. அவர் தப்பு செய்தார் அப்படின்னா கண்டிப்பாக தப்பை சுட்டி காட்டுற போகிறோம். அரசியல் ரீதியாக, கொள்கை ரீதியாக அவர் சொல்லக்கூட மேனிஃபெஸ்டோ, நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது மற்றும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு, இதில் நம்ம கண்டிப்பாக அவரை நம்ம டிபேட் பண்ணலாம், குறைகளை சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் குறைகள் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? நம்ம முதல்ல அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கோமா? இல்லை விஜய் அவர்கள் மட்டும் தான் இது பண்ணுறாரா, மற்ற யாரும் இது பண்ணுறது இல்லையா அப்படின்னு நிறைய டிபேட்டுக்குள்ளானது. பட் இப்போ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் இப்போ இந்த பார்த்திபன் போன்றவர்கள்லாம் பண்ணுறாங்கன்னா விஜய் மீது அவர் அக்கறை உள்ளவர்களாக பேசுகிறார்கள். அந்த அக்கறை எதுக்காக வந்தது? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திபன் அவர்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திபன் அவர்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு பொது வெளியில் ஒரு மிகப்பெரிய மேடையில் த்ரிஷாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குந்தவை வீட்டிலேயே குந்தவை இப்படிலாம் சொல்லிட்டு வரான். அது சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு பார்த்திபன் அவர்கள்? த்ரிஷா பற்றி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது நான் உட்காந்து சோஷியல் மீடியா பார்க்குறேன். அப்போ என்ன ட்ரெண்டாக இருக்கோ எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பட் அப்போ என்ன ட்ரெண்டாக இருக்கோ அதை எடுத்து பேசணும் அப்படின்னு. இப்போ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வே இல்லாமல் நம்ம இதை பேசலாமா வேணாமா, இதை பேசினா எப்படி கான்ட்ரவர்சியாக மாறும், நம்ம எதுகை முனையில் பேசணும் அப்படின்ட்டு சும்மா எதனா அடிச்சு விட்டு போயிடலாம், மைக்கில் கையில் கிடச்சா என்ன வேணால் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. இதில் இன்னொன்று சொல்கிறாரு, நான் இந்த வீடியோலாம் போட்டால் என்னை ஆபாசமாக அவதூறாக தாக்குவார்கள் என்று தெரியும். அப்படிலாம் யாரும் தாக்குறாங்களா உங்களை? அப்போது நல்ல கருத்து சொல்கிறவங்களை பற்றி பேசவே மாட்டீங்களா? அப்போ நீங்களே அங்கே ஃப்ரேம் பண்ணுறீங்க எப்படின்னா, இவங்க எல்லாமே ஆபாசமாக தான் பேசுவாங்க, அவதூறாக தான் பேசுவாங்க அப்படின்னு ஒரு ஃப்ரேம் பண்ணுறீங்க. அதாவது ஒரு பொயட்டிக்கலாக ஃப்ரேம் பண்ணுவாங்களே, நான் ஒரு இன்னசென்ட்டுங்க, என்னை இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உடனே மக்கள் நம்பிடுவாங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, த்ரிஷாவை பற்றி நான் பேசுனது நான் ஒரு பெண்ணை பற்றி பேசணுன்னா நான் அன்னை தெரசாவை பற்றி பேசியிருக்கலாம், வேலுநாச்சியாரை பற்றி பேசியிருக்கலாம். பேச வேண்டியதான், யார் வேணாம் அவங்கள பேசுங்க, அவங்களுடைய கொள்கைகளை மக்கள்கிட்ட சொல்லுங்க, அவங்கள பண்ண தியாகங்களை ஒரு வீடியோவை ஒரு படமாக எடுங்க. நீங்கள் தான் மாற்று சிந்தனை உள்ள மனிதராச்சே, படமாக எடுங்க. த்ரிஷாவை பற்றி கேட்கும் பொழுது விஷயம் தெரிஞ்சால் தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள், தெரிலனா தெரிலன்னு சொல்லுங்கள். அதே உட்காந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி கரண்ட் இஷ்யூ என்ன போகுது, அதை எப்படி பேசணும் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுல்ல, என்ன ட்ரெண்டான வரைக்கும் தெரியுதுல்ல. அப்போ நீங்கள் தெரியாமல் பேசல, நீங்கள் தெரிஞ்சுதான் பேசுகிறீங்க. நீங்கள் அப்போ அந்த விஷயத்த நீங்கள் வருந்துகிறேன் அப்படின்னு கேட்டீங்க. அதுக்கு த்ரிஷா ரிப்ளை கொடுத்தோன்னே உங்களுக்கு ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சு, மேல் ஈகோ ஹர்ட் ஆச்சு உங்களுக்கு. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ சும்மா விடக்கூடாது, ஒரு வீடியோ ஒன்று போடுவோம், போட்டால் தான் சரி வரும், பாயசத்தை போட்டால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் விஜய் அவர்கள் மீது நான் பெரும் அக்கறை கொண்டுள்ளேன். உங்கள் அக்கறை எதுக்குங்க? நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவர் அரசியல் வேலையை அவர் பார்ப்பார். யார் மேலேயும் யாரையும் அக்கறை கொள்ள தேவை கிடையாது. அவங்களுக்கு நல்லா தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர்கள் அவர்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு, துணை முதலமைச்சர்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும், அரசியல் தலைவர் விஜய் அவர்களுக்கு தெரியும், சீமான் அவர்களுக்கு தெரியும் எது பண்ண வேண்டும் எது பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பொது அரசியலில் இருக்கிறவங்க, எதை எப்படி பண்ணால் மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி நியூஸாக மாறும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வேலை உங்களுக்கு ஏன்? இல்லை இன்னொன்று வேலையை சொல்கிறாரு, நான் அவர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்னு நினச்சேன், என்டிஏ கூட கூட்டணி வைக்க போகிறாராம், அது கேட்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. அந்த செய்தியை திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு பொய் செய்தி, அதை யார் பண்ணுறான்னு நல்லாவே தெரியும். அந்த செய்தி வெளிவந்த உடனே சிடிஆர் நிர்மல்குமார், தமிழக வெற்றிகள் சார்ந்தவர், இல்லைன்னு மறுத்துட்டார். அண்ணாமலை அவர்கள் மறுத்துட்டார். அப்போ எப்போ விஜய் அவர்கள் மறுத்துட்டார், நாங்கள் கொள்கை எதிரி கூட சேரவே மாட்டோம் அப்படின்னு. அப்போது அந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் பண்ணுறீங்க, நான் அப்படிலாம் நினச்சேன், உடனே அவங்க என்டிஏ கூட கூட்டணி போகிறாங்களாம், மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு. இப்படிலாம் மூஞ்சி வச்சுட்டு பாவமாக பேசினா நம்ம பேசுறது உண்மைன்னு நம்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ அந்த வன்மை மனசுக்குள்ளே இருக்குது. பார்த்திபன் அவர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும், நம்ம கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறோம், நம்ம படம் ஓட மாட்டாங்குது, ஆனால் அவங்க படம் பிச்சுக்கிட்டு ஓடுது அப்படின்னு. அந்த லிட்டரலாக சொல்லப்போனால் வயிற்றுச்சல் அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களை யார் கஷ்டப்பட்டு படம் எடுக்க சொன்னால், மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இஷ்டப்பட்டு படத்தை எடுங்க, மக்கள் கொண்டாடுவாங்க, பாராட்டுவாங்க. நீங்கள் விருதுக்காக படம் எடுக்கிறீங்க, விருது கிடைக்கிது இல்லைங்களா, அப்புறம் என்ன? அப்போ மக்களை குறை சொல்கிறது, அவங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குற மைண்ட் செட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சமுத்திரகனி அவர் பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வச்சு அவங்களோட வாழ்க்கை வரலாறு படம் எடுக்க போகிறாங்க, பயோபிக் எடுக்க போகிறாங்க.
ஸோ அவருக்கு விஜய் மேலே அக்கறையாம். என்ன அக்கறை உங்களுக்கு விஜய் அவர்கள் மேலே? உங்களுக்கு எதுக்கு அக்கறை? நீங்கள் பயோபிக்கை போய் ஒழுங்காக எடுங்க சமுத்திரக்கனி அவர்களே. நீங்கள் சொன்ன சோஷியல் கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இப்போ ஏன் பேச மாட்டீங்க? தமிழ்நாட்டில் பிரச்சனைகளே இல்லையா? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படவே இல்லையா? அப்போல்லாம் நீங்கள் வந்து மீடியா நிற்குதுன்னு தெரிஞ்ச நீங்கள் வந்து வாலண்டராக பேசுகிறீங்க. அதை இது வந்து கேஷுவலாக வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக. அமீர் பற்றிலாம் பேசவே தேவையில்லை. ஏன்னா அவர் என்ன மாதிரி மனிதர்கள் நல்லாவே தெரியும். வாட்ஸ்அப்பில் அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அமீர் அவர்கள்லாம் முக்கியமாக அந்த ஜாபர் சாதிக் விஷயத்துக்கு அப்புறம் அவர் வந்து அப்படியே தன்னை ஒரு புனிதராக காட்டி கொண்டுகிட்டு இருக்காரு. அவர் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சு தான் ஹோட்டல்ஸ்லாம் ஓப்பன் பண்ணார். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. அந்த கேஸ் ஸ்டடியே தெரியல நமக்கு என்ன அப்படின்னு. அப்போ நீங்கள் எல்லாமே விஜய் அவர்கள் மேலே அக்கறை கொண்டு என்ன பண்ண போகிறீங்க? தமிழக மக்கள் மேலே அக்கறை கொள்ளுங்க. தமிழக மக்கள் அன்றாடம் படக்கூடிய அளவுகளை பற்றி அக்கறைப்படுங்க. ஆங்காங்கே போதை பழக்கத்தால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் வன்புணர்வு நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான பிரச்சனைகள். கோவையில் கூட மாவட்ட அரசு பள்ளியில் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு. அதை பற்றி பேசுங்க. அதை பற்றிலாம் கொந்தளிக்க மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? அப்போல்லாம் உங்கள் மனசு பதறாதோ? அப்போல்லாம் அப்படியே கூலாக இருக்குமா உங்களுக்கு? என்ன மாதிரியான மனநிலை உங்களுக்கு? விஜய் அவர்கள் மீது இங்கே விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டது, வரவேற்பு கலந்து கொண்டது அது தனிப்பட்ட விஷயம். அது அப்படியே கலந்திருந்தாலும் அது எப்படி நீங்கள் வந்து ஒரு உறவாக நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுறீங்க? பெரியார் வாழ்ந்த மண், நாங்கள் பெரியார் கொள்கையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்போல்லாம் பேசுகிறீங்களே. அப்போ பெரியார் அவர்கள் இந்த கொள்கை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? அப்போ பெரியார் அவர்கள் இந்த கொள்கை தான் அவங்களை பேச சொன்னாரா? அப்போது இதை பெரியாரிசம் அப்படின்னு பேசக்கூடிய இங்கே இருக்க ஒரு சிலர் பேர் இதை வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் நாக்குதல் பண்ணுறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க. ஒர்த்தா அப்படின்னு கேட்டது என்ன கேட்டார் அவர்? அதை வந்து அப்படியே திருச்சி பேசுகிறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க ஆக்சுவல் இஷ்யூ பற்றி பேசுறது தயங்குறாங்க, பேச மறுக்கிறாங்க. விஜய் அவர்களை அந்த கேரக்டரை நம்ம எப்படியா டேமேஜ் பண்ணிடணும் பப்ளிக் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில். எப்படி விஜயகாந்த் அவர்களை ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்லி இந்த பொதுமக்கள் மத்தியில் ட்ரோல் பண்ணீங்களோ அதே மாதிரி விஜயை பண்ண வேண்டும் அப்படின்னு இங்கே ஒரு சில யூடியூபர்ஸ் இறங்கியிருக்காங்க. மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க எல்லாருமே. நீங்கள் எல்லாருமே நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ அக்கறையாக பேசுகிறீங்களே, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி எப்போ பேசுவீங்க நீங்கள்? விஜய் அவர்கள் மீது பண்ணால் மட்டும் தான் தப்பா? விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காரா? அவர் என்ன மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருக்காரா? அதை பற்றி இப்போ இருக்கிற பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசுங்க. முதல்ல மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுங்க. அப்படின்னா விஜய் பிரச்சனை பற்றி நீங்கள் பேசலாம். அப்போ உள்நோக்கம் உங்களுடைய வார்த்தைகளில், உங்களுடைய அக்கறையில் உள்நோக்கம் இருக்குது. அந்த உள்நோக்கம் வெளிப்படையாக தெரியுது. இங்கே வந்து பிரச்சனையே இருக்குது அப்படின்னு சொல்லலை, பிரச்சனைகளும் இருக்குது. அந்த பிரச்சனைகளையும் பற்றி நீங்கள் பேசுங்க. விஜய் அவர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை. அவர் சேர்ந்து வாழணுமா சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னா அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து முடிவெடுக்கப்பட வேண்டும். அது அவங்களுடைய பிரச்சனை, அது கோர்ட்டில் இருக்குது. அதை பற்றி விமர்சனம் பண்ணுற எத்தனை பேர் உங்கள் குடும்ப வாழ்க்கை நீங்கள் வந்து நிம்மதியாக வாழ்கிறீங்க, சேர்ந்து வாழ்கிறீங்க, சந்தோஷமாக வாழ்கிறீங்க? பார்த்திபன் உட்பட கேட்குறேன் நான். அப்போது அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். விஜய் அவர்களுடைய பசங்க எல்லாமே அடல்ட்டு. ஒருத்தவங்க 20, ஒருத்தவங்க 25 வயசு, எல்லாம் ஃபாரினில் படித்தவங்க. அவங்களுக்குலாம் டிபெண்ட் பண்ணி வாழணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க? அப்படியே பாவமே ஐயோ அப்படின்னு அப்படியே ஆற்ற வேண்டியது. உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை முதல்ல படிக்க வைங்க ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு நல்லது கட்டத்தை பாருங்கள். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைங்க முதல்ல. அதை பற்றி பேசுங்க. விஜய் அவர்கள் பையனை பற்றியும் விஜய் அவர்கள் பொண்ணை பற்றியும் அவங்க வீட்டில் பார்த்துப்பாங்க. அப்படி பார்த்துக்காம தான் அவங்கள வந்து ஃபாரினில் படிக்க வைக்கிறாங்க. நல்லது தான். அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறாங்களா? அவங்க எல்லாமே இன்னும் சொல்ல போனால் அவங்கெல்லாம் அடல்ட்டுங்க. அவங்க எல்லாம் ஒரு பிரச்சனையை கையால் நல்லா தெரியும் அவங்களுக்கு. அந்த அக்கறை உங்களுக்கு வேணாம். தமிழக மக்கள் மேலே அக்கறை நீங்கள் படுங்க. அப்போது எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கும் அப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கும் பண்ணாங்களோ அதே மாதிரி தனிநபர் தாக்குதல், ஆபாச அவதூறு அரசியலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அது அப்பட்டமாக வெளியே தெரியுது. ஒரு சில யூடியூபர்கள் மூலயமாகவும் இந்த பார்த்திபன், அமீர் மற்றும் சமுத்திரகனி போன்றவர்கள் மூலயமாகவும் வெளியே தெரிய வருது. இன்னும் நிறைய பூதங்கள் வெளியே வரும். அதாவது என்ன வேஷம் போட்டுக்கிட்டு நான் வந்து ஒரு நடுநிலையாளன் வேஷம் போட்டு வெளியே வருவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தாவேக்காவினார் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்கள் தலைவர் சொல்லிட்டார் இல்லைங்களா? என்ன மக்கள் பிரச்சனை பற்றி பேசுங்க. இந்த பிரச்சனைலாம் ஒர்த்தே இல்லை, அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. பட் அதே மாதிரி இங்கே பேசுகிறவங்களும் ஒர்த்தே இல்லை, அதையும் முதல்ல புரிஞ்சுக்குங்க. கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் ஒன்று பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.